ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, எப்போதும் அன்போடு பாசத்தோடு கருணையோடு பேசக்கூடிய இந்த சாயப்பா இப்போது கோபத்தோடு வந்திருக்கேன்னா அதுக்கு என்ன காரணம்னு யோசிக்கிறாயா? பிறகு என்ன, நீ எதற்காகவும் வருத்தப்படாத, நான் எவ்வளவு தைரியம் உனக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனால் மறுபடியும் நீ அழுது புலம்பி கவலைப்பட்டு வருத்தப்பட்டு வாழ்க்கையை வீணாக்கிக்கிட்டு இருக்க. முதல்ல என்ன நடந்தாலும் அதை கடந்து செல்ல கற்றுக்கோ. அதற்கு பேர் தானே பக்குவம். உனக்கு பிடிக்காதவங்க உன்கிட்ட வந்து பேசினாலும், உனக்கு பிடிச்சவங்க உனக்கு பிடிக்காத விஷயத்தை செய்தாலும் கூட எல்லா சூழ்நிலையையும் சமாளிக்கவும் பொறுமையாக கடந்து போகவும் நீ கற்றுக்கணும். ஏன்னா இந்த உலகத்தில் எல்லாமே எப்போதுமே நீ எதிர்பார்த்தது போலவே நடக்காதல்லவா? அதை புரிஞ்சுக்கிட்டினா உன் வாழ்க்கை அழகாக மாறிடும். உன்னுடைய அன்பு இதுவரைக்கும் யாரையும் ஏமாத்துனது கிடையாது. ஆனால் உன் அன்பை பெற்றுக்கொண்ட மனிதர்கள் உன்னை ஏமாற்ற முயற்சி செய்கிறாங்கன்றதுக்காக நீ தோற்று போயிட மாட்ட. உன் வாழ்க்கையில் உனக்கு எல்லாமுமாக இந்த சாயப்பா இருக்கேன். உன்னுடைய அன்பை சரியாக புரிந்து கொண்ட நான் அதற்கேற்றாற் போல என் ஆசீர்வாதங்களை கொடுக்க தான் போகிறேன். யாராவது உன் அன்பை புரிஞ்சுக்காம உன்னை பற்றி சந்தேகத்தோடு வார்த்தைகளை பேசுனாங்க, நீ அன்பை வைக்கலை, பாசமே வைக்கலை, சுயநலவாதின்னு உன்னை சொன்னாங்கன்னா நீ அவங்கக்கிட்ட போய் எந்த விதத்திலும் நிரூபிக்க முயற்சி செய்யாதே. அமைதியாக மௌனமாக அவர்களை விட்டு விலகி நின்றினாலே அந்த விலகலே அவர்களுக்கு தண்டனையாக மாறி உன்னுடைய அன்பை அவர்களுக்கு புரிய வைக்கும் என் செல்லமே. 1000 பேர் உனக்கு 1000 விதத்தில் ஆறுதல் சொல்லுவதை விட முக்கியம் ஒரு 10 நிமிஷம் நீ தனிமையாக உட்காந்து உனக்கு நீயே தைரியம் சொல்லிக்கிறது தான். ஏன்னா அடுத்தவங்க சொல்கிற தைரியம் உன் வாழ்க்கைக்கு உதவாது. ஆனால் உனக்கு நீயே தைரியம் கொடுக்கும்போது அது அடுத்தடுத்து நீ போக வேண்டிய பாதையை உனக்கு காட்டும். உனக்கான தைரியத்தை வரவழைக்கும். அன்பை கொட்டவும் உன் மேலே அக்கறையை காட்டவும் 1000 பேர் இருந்தாலும் நீ எப்போதும் என்னை தான் நம்புகிறாய். அப்படிப்பட்ட உன் நல்ல மனசுக்கு நிச்சயம் நான் நல்லதை செஞ்சு தருவேன். உனக்கு பிடிச்சவங்க நீ பேசுகிறத கேட்கலைனாலும் நிறுத்துன்னு சொன்னாலும், நீ பேச துடிக்கும் வார்த்தைகளை தடுத்தாலும், பேச விடாமல் உன் குரலை நசுக்கும் போதும், உனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு உன்னை மட்டம் தட்டி இழிவாக பேசும்போதும் ஒரே ஒரு நிமிஷம் நீ அமைதியாக இருந்துவிடு. அந்த அமைதியே நீ யார் என்பதை அவர்களுக்கு புரிய வைக்கும்படியாக நான் பார்த்துக்கிறேன். என் செல்ல பிள்ளையான நீ எப்போதாவது எதையாவது செய்ய தெரியலைனாலும் அல்லது செய்ய தெரியாமல் தவிச்சாலும் குழம்பினாலும் அமைதியாக இருக்கணும். அமைதிதான் உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றக்கூடிய அற்புதமான நல்ல விஷயம். ஒவ்வொரு நொடியும் நீ உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ தயாராகு. ஏன்னா மறுபடியும் உனக்கு மகிழ்ச்சி கிடைக்குமா, மகிழ்ச்சி உண்டாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கான்னு சொல்ல முடியாது. அதனால் கிடைச்ச நிமிஷத்தையும் அமைஞ்ச வாழ்க்கையும் அழகாக மகிழ்ச்சியாக ஏற்றுக்கிட்டு வாழ்ந்துட்டு போய்கிட்டே இரு. ஒருவரை விட இன்னொருவர் முக்கியமாக உனக்கு பட்டுச்சுன்னா அந்த நேரத்தில் மனசில் அழுகையும் கோபமும் விவாதமும் வருவது தேவையற்றது. ஒருத்தரை விட உன்னை விட இன்னொருத்தர் தான் முக்கியம்னு யார் உன்னை விட்டு விலகி போனாலும் நீ அமைதியாக விலகி நின்றுடு என் செல்லமே. யாரையும் அதிகமாக நம்பவும் வேணாம், யார் மீது அதிக பாசம் வைக்கவும் வேணாம், யாருக்கும் அதிக அக்கறை காட்டவும் வேண்டாம். ஏன்னா அதிகம் என்பதே உனக்கு அதிக வலியை கொடுக்கும் விஷயம்தான். தேவையில்லாமல் நீ மற்றவங்களுக்கு நல்லது செஞ்சு நீ வலியையும் வேதனையும் அனுபவிக்க கூடாதுன்றதுக்காக தான் சொல்கிறேன். தவறே செய்யாமல் வலிகளையும் வேதனைகளையும் அனுபவிச்சு வரும் உன் வாழ்க்கையில் உன் அளவு கடந்த அன்பை மற்றவங்க புரிஞ்சுக்கும்படி இந்த சாயப்பா செய்ய போகிறேன். உன் மனசுக்கு பிடிச்சவங்க கிட்ட நீ அதிகமாக பேச வேண்டாம். ஏன்னா நீ எதிர்பார்க்குற போது அவங்க உங்ககிட்ட பேசலைன்னா அப்புறம் நீ மனசில் வருத்தப்பட்டு புலம்பிக்கிட்டே இருப்பாயல்லவா? உன் மனசுக்கு பிடித்தவர்களுடன் பேசாத போது உன் மனசு வேதனையும் கஷ்டமும் காயமும் அனுபவிக்கும்னு எனக்கு தெரிஞ்சதால தான் யாருக்கிட்டையும் அளவுக்கு மீறி அன்பு வைக்காதன்னு சொல்கிறேன். வேண்டாம்னு ஒரு விஷயத்தை முடிவு எடுத்துட்டினா அதில் எப்போதும் உறுதியாக இருக்க கற்றுக்கோ. ஏன்னா வாழ்க்கை நல்லதை விட கெட்டதை உன் கண்களில் அதிகமாக காட்டும். கெட்டதை செய்ய சொல்லி வாழ்க்கை உன்னை வற்புறுத்தும். ஆனால் நீ தான் தேவையற்ற விஷயங்களை விலக்கி வைக்க கற்றுக்கணும். ஒவ்வொரு தருணத்திலும் வாழ்க்கை உனக்கு கற்றுக் கொடுக்குற பாடங்களை சரியாக புரிஞ்சுக்கிட்டினாலே உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயம் நடந்துடும். இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ அமைதியாக இருப்பது தான் உனக்கு நல்லது. ஏன்னா மற்றவங்க கிட்ட போய் நீ யார் என்னன்னு நிரூபிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சுன்னா நீ அதை நிரூபிக்கணும்னு நினச்சின்னா மறுபடியும் உன் பேர் தான் அவமானப்பட்டு போகும். அதனால் உன்னை யார் என்ன சொன்னாலும் என்ன நினச்சாலும்
நீ கவலைப்படவே கூடாது. உன் வாழ்க்கையில் நீ யாரையும் இழந்துவிடக்கூடாது என்பதற்காகவே இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருந்துகிட்டு இருக்கேன். இனி அடுத்தடுத்து நீ எப்போதும் கவனமாக இரு. உனக்கு எரிச்சலையும் தொந்தரவையும் தரக்கூடிய விஷயங்கள் அனைத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி தர்றேன். நீ போடுற ஒவ்வொரு சண்டையிலும் இந்த சாயப்பா உன் கூடவே இருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நீ யார்கிட்டையும் தேவையில்லாமல் வாதாடவோ அல்லது யாரிடமும் சண்டை போடவோ வேண்டாம். இந்த சாயப்பா நீ எதிர்பார்க்குற அனைத்தையும் கண்டிப்பாக உன் கைகளில் கொடுப்பேன். யாருக்காகவும் எதுக்காகவும் நீ மனசுடைஞ்சு போகக்கூடாது என் செல்லவே. முடிஞ்ச வரைக்கும் தேவையில்லாத விஷயங்களை கண்டுக்காம விட்டுடு. அப்படி இல்லாட்டி அதை கடந்து போக கற்றுக்கோ. ஏன்னா அடுத்தவங்க அப்படி பேசிட்டாங்க இப்படி செஞ்சுட்டாங்க நீ கவலைப்படுவதை விட அமைதியாக இருந்தாலே உண்மையானவர்கள் நிச்சயமாக உன்னை தேடி வருவாங்களே தவிர உன் மனசு உடஞ்சு போகும்படி விடமாட்டாங்க. இந்த உலகமும் அதில் இருக்கக்கூடிய மனிதர்களும் எல்லா வேலைகளையும் செய்வாங்க. சில பேர் உன்னை ஏமாற்றுவாங்க, சில பேர் உன்னை அழுக வைப்பாங்க. ஆனால் யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம், உன்னை பாதுகாப்பது இந்த சாயப்பா நாங்கிறது தான். இந்த சாயப்பா எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன். உன் கவலைகளை போக்கி உனக்கான நல்லதை செய்ய நான் இருக்கும்போது நீ எதற்காகவும் வருந்த வேண்டாம். என்னை தவிர உனக்கு எதுவுமே நிரந்தரம் இல்லைங்கிறத புரியறதுக்குள்ள எவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சிட்டேன். முதல்ல இந்த பிரச்சனைகளை பற்றி யோசிப்பதை நிறுத்து. உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை நடத்தி தர்றேன். மாற்றமும் இல்லாமல் மகிழ்ச்சியும் இல்லாமல் விதி வரைஞ்ச பாதையில் உன் வாழ்க்கை பயணத்தை வாழ்ந்து கொண்டு இருக்கும் உனக்கு எல்லாத்தையும் சிறப்பாக நடத்தி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன்கிட்ட என்ன இருக்கோ அதற்கு நன்றி சொல்ல தயாராகு. எதுவுமே இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் மனிதர்களுக்கு மத்தியில் எவ்வளவோ நல்ல விஷயங்கள் கிடைச்ச உன் வாழ்க்கையை நீ பெருசாக நினைக்கணும் என் செல்லமே. வாழ்க்கைனா என்னன்னு புரியாத போது குழந்தை பருவத்தில் தொடங்குகிற வாழ்க்கை என்னன்னு புரியும் போது முடிஞ்சே போயிடுது. வாழ்க்கை எப்போதும் எதற்காகவும் யோசிச்சு கிளம்பாதே. வாழ்க்கை எப்படி இருந்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள பழகு. நமக்கு வெற்றி கிடைக்குமா நல்லது நடக்குமான்னு யோசிக்காம கவலைப்படாம கிடைச்ச விஷயங்களே உனக்கான வெற்றிதான்றதை மிக உயர்வாக நினச்சி வாழ பழகு. உனக்கு எல்லாமுமா இருக்கும் இந்த சாயப்பா உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி தர்றேன். உன்னுடைய வலியையும் வேதனையும் இங்கு யாரும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். நீயும் யாருக்கும் புரிய வைக்க முயற்சி செய்யாதே. ஏன்னா ஒவ்வொரு மனிதனுடைய வலியையும் கஷ்டத்தையும் அடுத்தவனுக்கு புரிய வைக்கிறதுங்கிறது தண்ணீரை போட்டால் கல்லுக்கு சமம்தான். தண்ணியில் கல்லை போட்டால் அது அடுத்த நிமிஷமே அடியில் போய் தங்கிடும். அதே போல தான் உன் கவலைகளையோ வருத்தங்களையோ கஷ்டங்களையோ யாரிடம் சொன்னாலும் அதை யாரும் பெருசுபடுத்த போகிறதில்ல, பெருசாக யோசிக்க போகிறதில்ல. நீதான் அதை கடந்து வர தயாராகணும். உன் தலைவிதிக்கு ஏத்தாற் போல உன்னை நீ மாற்றிக்கொள்ளதான் வேண்டுமே தவிர உன்னால் விதியை மாற்ற முடியாது. அப்படி விதியை மாற்றணும்னு நினச்சினா உன் வாழ்க்கையை இந்த சாயப்பாவின் பொறுப்பில் விட்டுடு. இந்த சாயப்பாவே உன் தலைவிதியை மாற்றி திருத்தி எழுதி எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி செய்வேன். அடுத்தவனை ஏமாத்திட்டு நம்ம சந்தோஷமாக வாழலாம் நினைக்கிற மனித ஜென்மங்கள் மறுபடியும் அதே கஷ்டத்தை அனுபவிக்கும் சூழ்நிலை வரும். என் அன்பு பிள்ளையான நீ எதுக்காகவும் கவலைப்படக்கூடாது என் செல்லமே.